கான்ஸ்டபிள் தங்கமயில் மேல உனக்கு ஏதாவது பகையோ இல்ல முன்விரோதம் ஏதாவது இருக்காயா? சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் நீ அவங்கள வேணும்னு கார்னர் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார் நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க எனக்கும் கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள். அவங்கள கார்னர் பண்ணி எனக்கு என்ன சார் வரப்போகுது? அதை நீதான் சொல்லணும். தங்கமயில் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ற ஒரு போலீஸ். ஆனா அவங்க விஷயத்துல நீ ஏன் வேற மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. சார் நான் யாரையும் கார்னர் பண்ணவும் இல்லை, யாரையும் டார்கெட் பண்ணவும் இல்லை. எனக்கு யார் மேல எந்த வெஞ்சன்ஸும் இல்லை சார். டியூட்டியில நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், அவ்வளவுதான் சார். அதை வச்சு என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். யாரும் போட்டு கொடுக்கலையா? நானே பல சமயத்துல பாத்திருக்கேன். அதான் கேக்குறேன். போலீஸ் வேலைங்கிறது ஒரு டீம் ஒர்க்கியா? கூட இருக்கிற ஆளுங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அவங்க ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சா அதை என்கரேஜ் பண்ணணும். சார் நான் அப்படிதான் சார் செஞ்சிட்டு இருக்கேன். உன் டீமுக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கிறது உண்மைன்னா ஒரு சாதாரண லீவ் விஷயத்துக்கு மயிலையே என்ன தேடி வரணும்? மயில் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க கோச்சிங் சென்டர்ல அதுக்காக ஒரு மாடல் எக்ஸாம் இப்ப நடத்துறாங்களாம். மயில் அதுக்காக தானே லீவு கேட்டிருக்காங்க. நியாயமான காரணத்துக்கு லீவு கொடுக்கறதுக்கு என்னையா பிரச்சனை உனக்கு? சார் மற்ற நாள்னா பரவாயில்ல சார், நாளைக்கே லீவ் வேணும்னு கேட்டாங்க சார். அதுதான் சார் பிரச்சனையே. அதான் ஏன்னு கேக்குறேன். நாளைக்கு தான் நம்ம பெரியய்யா வீடு மாத்துறாரு, மறந்துட்டீங்களா? ஐயாவோட ஒய்ஃபு ஒரு 6 லேடி கான்ஸ்டபிள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. என் ஸ்டேஷன்ல இருக்கிறது 3 கான்ஸ்டபிள் தான். அத சொன்னதுக்கு மேடம் என்ன போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டாங்க சார். மயிலுக்கு லீவு கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது 2 கான்ஸ்டபிள் தான் சார். சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க வேணா மேடத்துக்கிட்ட பேசி பாருங்களேன். 2 கான்ஸ்டபிள் போதுமான்னு கேளுங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் மயிலுக்கு லீவை கொடுத்துட்டு மிச்சம் 2 பேரை சார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். என்னையா மேடம் கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? சார் மயிலுக்கு லீவு கொடுக்கறதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. பெரிய ஐயா வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு தான் நான் அவளுக்கு லீவு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இந்த பிரச்சனைக்கு மேடம் தானே சார் தீர்வு சொல்ல முடியும். யோ இதான் விஷயம்னு முன்னாடியே தெரியாதியா? நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சார் நான் சொல்றதுக்கு நீங்க எங்க சார் சான்ஸ் கொடுத்தீங்க? வேணும்னே நான் மயில பழி வாங்கறதா தானே சார் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா பிரச்சனை பெரிய ஐயா வீடு மாத்துறது தான் சார். சரி விடு, நான் மயில் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சார் என்னாச்சு சார்? பிரச்சனை என்னங்கிறது இப்பதான் முழுசா புரிஞ்சது மயிலு. குருமூர்த்தி உனக்கு லீவு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கரெக்ட் தான். நீ நாளைக்கு எக்ஸாம் எழுத வேணாம், டியூட்டிக்கு வந்துரு. சார் இந்த எக்ஸாமை மிஸ் பண்றவன்னு கவலைப்படாத மயிலு. இது அகாடமி நடத்துற எக்ஸாம் தானே. அதை அட்டன் பண்ணலனாலும் உன்னால ஐபிஎஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு மயிலு. சோ இந்த மாடல் எக்ஸாமை பத்தி பெருசா நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. சார் உங்க மூலியமா எப்படியாவது லீவ் வாங்கிடலான்னு நான் நம்பிக்கையோட வந்தேன் சார். எல்லா நேரத்திலையும் என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது மயிலு. எனக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு பெரிய ஐயா வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா லேடி போலீஸும் அங்கதான் போய் ஆகணும். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. உனக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்கறதும் சரியா இருக்காது. சோ குருமூர்த்தி என்ன சொல்றாரோ அதையே நீ ஃபாலோ பண்ணிக்க. மயிலு, எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்கு. இப்ப நீ போலாம்.
ஆண்டவரே, மயில் வந்ததும் கையோட கூட்டு வர சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வந்துட்டுங்க ஆண்டவரே. நான் மயிலு, போன காரியம் என்னாச்சு? எஸ்பி சாரை பார்த்து பேசினியா? எத்தனை நாள் லீவு கொடுத்தாரு? ஒரு நாளா 2 நாளா இல்ல ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் சம்பளத்தோட கூடிய லீவு கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? எவ்வளவு ஒரு அக்கறை, எவ்வளவு ஒரு பாசம், எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு ஒரு கரிசனம். ஆண்டவர், எவ்வளவு ஒரு ஆர்வம் அவன் மேல இருக்கிற அக்கறையில கேட்கிறேன். நான் பதில் சொல்லு புதுமணி. எஸ்பி சார் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். என்ன மணி இப்படி சொல்லிட்ட? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து லீவ் வாங்கிட்டு வந்துருவேன் அப்படியே வீர வசனமா பேசிட்டு போன, கடைசியில வெறும் கையோட திரும்பி வந்திருக்க. அரமர, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எரியிற திரியில எண்ணெய் ஊத்துறது, வெந்த புல்ல வேல் பாய்ச்சறதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. பாவம் மயில் லீவு கிடைக்கலங்கிற வேதனையில வந்திருக்கா, அவளை போய் வெறுப்பேத்தி பாக்குறீங்களே. நான் வெறுப்பேத்தலீங்க, யதார்த்தம் என்னங்கிறது புதுமணிக்கு புரிய வச்சேன், அவ்வளவுதாங்க. புரிய வைங்க பரமர, அவ புத்தியில நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. புதுமணி, இந்த ஸ்டேஷனு ஒரு வீடு மாதிரி. நம்ம ஆண்டவர் தான் இந்த வீட்டோட தலைவர். எஸ்பி சார் எல்லாம் எப்பாவது வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல, கெஸ்ட், விருந்தாளி, அந்த மாதிரி. விருந்தாளி வந்த சாக்க வச்சுக்கிட்டு இந்த சின்ன குழந்தைகள்லாம் அப்ப நமக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சு வேணுங்கிறது வாங்கிக்க. அது மாதிரிதான் நீ எஸ்பி சார் வந்துன்ன உனக்கு தேவையானதை சாதிச்சு பார்க்கலான்னு நினைச்ச. எல்லா பஞ்சாயத்துக்கும் விருந்தாளிகிட்ட போனா வேலைக்காகாது புதுமணி. நம்ம ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தான் ஒரே அத்தாரிட்டி. அவரை பைபாஸ் பண்ணிட்டு போனா இப்படிதான் பஞ்சராய் வரோன்னு. எஸ்பி சார் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு என்ன வேணா சாதிக்கலாம்னு மணக்கோட்டை கட்டியிருந்த எல்லா மயிலு, அந்த மணக்கோட்டை மணல் வீடு மாதிரி உன் கண்ணு முன்னாலேயே சரியறத நீ பாத்தியா மயிலு? பிரச்சனை என்னன்னா, எஸ்பி சாரு ஏதோ உனக்கு வரம் கொடுக்கறதுக்குன்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்த சாமி மாதிரி நீ நினைச்சிட்ட. அவரும் எல்லா பலவீனமும் இருக்கிற சராசரி மனுஷன் நினைக்கத்தான் நீ தவறிட்ட. அதான் எதிர்பார்ப்போட போய் ஏமாற்றத்தோட வந்து நிக்கிற. அது சரி, என்ன காரணம் சொல்லி உனக்கு எஸ்பி சார் லீவு கொடுக்க மாட்டேன்னாரு? யாரோ பெரியய்யா வீட்ல நாளைக்கு வேலை இருக்கான். அந்த வேலை இருக்கிறப்போ லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெரியய்யா யாருன்னு தெரியுமா உனக்கு? எஸ்பிக்கு மேல இருக்கிறவரு, அவருக்கே ஆர்டர் போடுறவரு. நானு எஸ்பியோட கீழே வேலை செய்யறவன். என்ன அதிகாரம் பண்றாது எஸ்பி? இன்னொரு இடத்துல ஆமா ஜாமீன் போடணும்ல, அதுதான் இந்த டிபார்ட்மெண்டோட சிஸ்டம். பெரிய ஐயா சொல்ற வேலைய எஸ்பியால இல்ல யாராலையும் செய்யாம இருக்க முடியாது. அவர் ஏதாவது மறுத்து பேசினா அவரோட அதிகாரத்துக்கு பதவிக்குமே ஆபத்து வந்துடும். அதனாலதான் எனக்கு ஆர்டர் போட்டவரு பெரிய ஐயா பேரை சொன்னதும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டார். இல்ல மயிலு? மயிலு, ஆனா உன் ஒருத்திக்காக எஸ்பி ஐயாவால சலுகை காட்டியிருக்க முடியும். ஆனா செய்ய மாட்டார். தனக்கு பாதிப்பு வராத வரைக்கும் தான் யாரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவியால அவங்களுக்கு சிக்கல் வரும்னு தெரிஞ்சா எல்லாரும் முதல்ல தன்னை காப்பாத்திக்க தானே நினைப்பாங்க. எஸ்பி விஷயத்திலையும் அதுதான் நடந்துச்சு மயிலு. மயிலு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நீ இப்பதானே சூடுபட்டு வந்திருக்க. இனிமே எதுக்கு எடுத்தாலும் எஸ்பி ஆபீஸ்ல போய் நிக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அதான் புதுமணிக்கு காலம் பாடம் கட்டு கொடுத்துருச்சு ஆண்டவரே. இதுக்கு மேலே அங்க போனா மூஞ்சியில கரிய பூசிட்டு தான் வரணும்னு புதுமணிக்கு நல்லாவே தெரியுங்க. அப்புறம்
உங்க அதிகார எல்லைய மீறி போகணுங்கிற நினைப்பு கூட அம்மனிக்கு இனிமேல் வரவே வராதுங்கோ. வராம இருந்தா மயிலுக்கு நல்லது. இன்னும் எதுக்கு மயில் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? அதான் உன் முடிவு என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. நாளைக்கு உனக்கு லீவு கிடையாது. நீ எக்ஸாம் எழுத முடியாது. உன் ஐபிஎஸ் கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சு உன் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு இருக்கிற வேலையாவது ஒழுங்கா போய் செய். வா. அப்பா லீவ் கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சதை எதிர்பார்த்ததுதான். எஸ்பி சாரை வச்சு எப்படியாவது லீவுக்கு பெர்மிஷன் வாங்கிடலாம்னு நினைச்சேன். பெரிய ஐயா வீட்டு வேலைன்றதுனால அவரும் பின்வாங்கிட்டாரு. ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் எந்த அளவுக்கு தயாரா இருக்கேன்றத இந்த எக்ஸாமை வச்சு செக் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அது இனிமே முடியாது போல இருக்கு. அகாடமி எக்ஸாமை நான் மிஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. மயிலு, என்னாச்சுமா? நாளைக்கு கோச்சிங் சென்டர்ல பரீட்சை இருக்குன்னு சொன்ன, படிக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுமா, அதான் சும்மா நடக்கலாமேன்னு வந்தேன். எனக்கு புரியுது கண்ணு. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு கண்ணு முழிச்சு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானே, எப்படியாவது சமாளிச்சு படிச்சிரு. என்னடா அம்மா நம்மள தூங்க சொல்லாம படிக்க சொல்றாளேன்னு பாக்குறியா? நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நம்ம வைராகியத்துல ஜெயிக்கணும்னா இதெல்லாம் தாண்டி தானே வரணும். மத்த பரீட்சையா இருந்தா கூட பரவாயில்ல, போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா இந்த பரீட்சை எழுதுனா ஐபிஎஸ் பரீட்சைக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொன்னல. அப்ப இதுக்காக நாம கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லம்மா. நானு உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ குடிச்சிட்டு தெம்பா படி. வேண்டாம்மா, நீ போய் படுத்துக்கோ. தேவைன்னா நான் போட்டுக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஐபிஎஸ் முடிக்கிற வரைக்கும் நீ அடுப்படி பக்கமே வரக்கூடாது. நான் இப்ப போய் படுத்து என்ன பண்ண போறேன்? அப்படியே படுத்தாலும் தூக்கமும் வரப்போறதில்ல. கஷ்டப்பட்டு படிக்கிற என் பொண்ணுக்கு காஃபி போட்டு குடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ முதல்ல போய் முகெல்லாம் கழுவிட்டு வா. நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? இந்தம்மா, தூக்கம் இப்ப தெளிஞ்சிருச்சா? சரி, காஃபியை குடிச்சா இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்துடும். கவனமா படிச்சு நல்ல பரீட்சை எழுதணும், சரியா? சரி, சரிம்மா. நாளைக்கு லீவ் கிடைக்கல, எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், ஆரம்பமே அவசகனமா இருக்குன்னு அம்மா வருத்தப்படுவாங்க. எக்ஸாம் முடியற வரைக்கும் இது அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாது கொஞ்ச நேரம் படிப்போம். ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா நினைச்சுப்போம். சார், காலையில இருந்து வேலை பாக்குறோம். பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா உனக்கு ஜூஸ் கொண்டாந்து கொடுக்க,
உன்னை எல்லாம் போலீஸ்ல வேலைக்கு சேர்த்ததே தப்பு. ஒழுங்கா தொட. வீட்டுல கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதில்ல. ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை கிடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு மேலதிகாரி வீட்டுல முறை வாசல் செய்யறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் முறுக்கிட்டாலும் ஏட்டு வேலைக்கு வேட்டு வச்சிருவாங்க. பரமா எவன் என்ன உரிமையில மரியாதையெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற? யாரு யாரு யாரு? ஐயோ அம்மா நீங்களா? அம்மா அம்மா நீங்க என்ன வாடா போடா அவனே இவனேன்னு கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடலாங்க. அங்க ஏதோ புலம்பலும் ஒப்பாரியமா இருக்கே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு கிடைச்ச வரம்னு சொன்னமா. நீங்க செய்யறதுக்கு பேரு சர்வீஸ் இல்லையா, எடுபடி வேலை. அதத்தான் கொஞ்சம் நாகரிகமா டீசெண்டா சொல்ல வந்தானுங்க. அது ஒரு தப்புங்களா? நீ எதுவும் சொல்ல வேணாம், ஒழுங்கா வேலைய பாரு. பேசிட்டே வேலை செஞ்சா எனக்கு பிடிக்காது. பேசாம வேலை செஞ்சா எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்ல முடியுங்களா? சரிங்க, ஜூஸ் சில்லுன்னு இருக்குதுங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலைய பாரு. சரிங்க. இந்நேரம் அகாடமில கொஸ்டின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஏய், அறிவிருக்கா உனக்கு? கவனத்தை எங்க வச்சுட்டு வேலை செய்யற? பிளாஸ்டிக் பொருளை போடுறதுக்குன்னு தனியா பாக்ஸ் இருக்குல்ல, அதுல போடாம வேற எங்க போடுற? யோ பரமா, இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதானே உன்னோட வேலை. நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மயில பெரியாவுக்கு செய்யற வேலை பெருமாளுக்கு செய்யற சேவை மாதிரி நீ தப்பு தப்பா எல்லாத்தையும் செஞ்சு அந்த அம்மா என்ன திட்டுறாங்கல்ல. சாரி சார். உன்ன இது ஒண்ணு சொல்லிருங்க. எடுத்த ஒரு பொருளை கூட ஒழுங்கா வைக்க துப்பில்ல. நீ எல்லாம் என்ன போலீஸ் வேலை செஞ்சு கிழிச்சியோ தெரியல. உன்னை சொல்லி தப்பில்ல, உன்ன மாதிரி தத்திங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி சேர்த்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஐயோ நான் பொறுப்பில்லைங்க. அடிக்கிற காத்துல சில குப்பைக கோபுரத்துல போய் உட்கார்ந்துரும் இல்லைங்க, அந்த மாதிரி வந்ததுதாங்க இதுவும். நீ ஏன் இன்னும் ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? போய் அடுத்த வேலையை பாரு போ. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, அடுத்த வேலையை போய் பாரு. அவங்க ஏன் வீணா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என்ன கத்துனாலும் புண்ணியம் இல்ல பரமா. மான முழுங்குன மலைப்பாம்புங்க மாதிரி எல்லாம் மசமசன்னு வேலை செய்துங்க. இதுங்க கிட்ட வேலை வாங்கறதுக்குள்ள ஏன் உசுறு போயிடும் போல இருக்கு. உசுறு எங்க போகும்? எங்க உசுறு எடுக்கிறதுக்கே தான் நீ புரியா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மால் ஹெல்ப். கொஞ்சம் கீழே தூக்கி வை. பாத்து 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 மெதுவா. அம்மா தாயே, இத கொஞ்சம் எடுக்கறியா? பாத்து 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 தூக்கு. இத ஒழுங்கா தூக்க முடியல. போய் பிச்சத்தோட போ. அந்த அம்மா ரொம்ப ஓவரா பேசுது மயிலு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு காஸ்ட்லி ஏதாவது பார்த்து தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு. ஏங்கா வீண் வம்ப விடுங்க. பெரிய ஐயான்னு சொன்னா எஸ்பியே பயப்படுறாரு. நாமெல்லாம் எந்த மூளைக்கு? கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். கடகடன் வந்து வேலை செய்யுங்க, சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. கரெக்ட்டுங்க. ஷோ, எல்லாம் தலை எழுத்து. அடிப்பாவி. ஏய், அடிப்பாவி அடிப்பாவி. கவனமா வேலை செய்யன்னு இப்பதானடி கத்திட்டு போன. என் வார்த்தையை மதிக்காம இப்படி பண்ணிட்டியேடி. சாரி மேடம், கை தவறி விழுந்து. இல்ல, நீ கை தவறி உடைக்கல. இந்த பொம்பளை கத்திட்டே இருக்காளேன்னு உனக்கு கோவம். என்ன வெறுப்பேத்தணும்னு வேணும்னே தானே இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்க.
இந்த லேடி போலீஸ் எப்பவுமே இப்படித்தானுங்க, கோபத்தை முகத்துக்கு நேரா காட்டாதுங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா போட்டு உடைச்சிருவாளுங்க. இல்ல மேடம், நான் வேணும்னே. வாய் மூடு. எது தேர்த்து பேசினா தொலைச்சிடுவேன். அந்த பொம்மையோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? சாருக்கு அது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எத்தனை வீடு மாறினாலும் சரி, இத மட்டும் விடவே மாட்டாரு. பொக்கிஷம் மாதிரி பார்த்து பார்த்து வச்சுப்பாரு. இதுல ஒரு கீறல் விழுந்தா கூட அவரால தாங்கிக்கவே முடியாது. சாரி மேடம். எனக்கு ஒரு சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்ன செய்வியா எனக்கு தெரியாது. இந்த பொம்மை பழைய மாதிரி எனக்கு வேணும். இதுக்கு ஒரு வழி பண்ணாம நான் உன்னை போக விட மாட்டேன். மேடம், மயில் ஏதோ நீ தெரியாம. பேசாத. உன்னை யாரும் இங்க கருத்து கேட்கல. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வாங்கி கட்டிக்காத. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா வந்து கேளியா? கூடவே இருந்து வேலை வாங்காம எங்கேயா போய் தொலைஞ்ச? உன் ஆளுங்க வேலை செஞ்ச லட்சணத்தை பாரு.